தூய ஜெபமாலை அன்னை திருவிழா. ஜெபமாலையால் வரும் மகிழ்ச்சி. ஜெபமாலை என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ புனிதர்கள் நமக்கு சொல்லி சென்றது என்ன தெரியுமா? ஜெபமாலையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். கடவுளை பெற்றெடுத்த அன்னை மரியாள் உங்களை விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை கடைபிடித்துத்தான் 2025 ஆண்டுகளாக நாமும் ஜெபமாலையை கையில் பிடித்திருக்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட சிறு சிலுவை போட்டு ஜெபமாலையை அதன் தலையணை அடியில் அல்லது தலைக்கு பக்கத்தில் வைக்கின்றோம். அதே குழந்தை பெரியவனாகி வளர்ந்து இறந்த விட்ட போதும் கூட அவரது சவப்பெட்டியில் அவரை கிடைத்துவிட்டு கையில் எதை கொடுத்து அனுப்புகின்றோம்? ஜெபமாலையை கொடுத்து அனுப்புகின்றோம். அப்படி என்றால் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் எதை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஜெபமாலையை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை நமது வாழ்க்கை பாடத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜெபமாலையில் 4 மறை உண்மைகள் இருக்கின்றது அல்லவா? அந்த 4 மறை உண்மைகளும் கூட மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதை என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்கின்றீர்களா? முதலாவது பாருங்கள். முதலாவது மறை உண்மையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகள், அதில் 5 வருகின்றன. கப்ரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்கின்றார், எலிசபெத் அம்மாளை மரியா சந்திக்கின்றார், குழந்தை இயேசு பிறக்கின்றார், கோவிலில் காணிக்கையாக அவரை ஒப்புக் கொடுக்கின்றார்கள், காணாமல் போன இயேசு கண்டுபிடிக்கப்படுகின்றார். இந்த 5 நிகழ்ச்சிகளிலுமே நிச்சயமாக தியானிக்கின்ற பொழுது, இந்த 5 நிகழ்ச்சிகள் நடந்து முடியும் பொழுது மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். கப்ரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது யார் மகிழ்ச்சி கொண்டார்? அன்னை மரியா. எலிசபெத் அம்மாளை மரியா சந்தித்த போது எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சி கொண்டார். குழந்தை இயேசு பிறந்த பொழுது வானகமும் மன்னகமும் மகிழ்ச்சி கொண்டனர். காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கிருந்த இறைவாக்கினர்கள் 2 மகிழ்ச்சி அடைந்தார்கள். காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்த பொழுது மரியாவும் சூசை தந்தையும் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆகவே இந்த ஜெபமாலை, இந்த மறையுண்மை மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்ததல்லவா? அதுவே துக்க தேகரசியங்களுக்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது இயேசு பூங்காவனத்தில் இரத்த வியர்வை விருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு தூதர் வந்து கடவுளை தேற்றியதால் இயேசு மகிழ்ச்சி கொண்டார். அதுவே இயேசு கிறிஸ்து சாட்டையால் அடிக்கப்பட்டார். இயேசு அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் மக்கள் மீட்பு பெறுகிறார்கள் என்பதற்காக. முள்மூடி தலையில் சூட்டினார்கள். பிசாசின் ஆணவமெல்லாம் என் தலையில் சூட்டப்பட்ட முள்முடியால் அழிந்து போகும் என்று இயேசு மகிழ்ச்சி கொண்டார். சிலுவையை தூக்கினார். நான் மற்றவர்களின் பாவங்களை சுமக்கிறேன் என்று சொல்லி அதில் மகிழ்ச்சி கொண்டார். இயேசு உயிரை விட்டார். நான் இந்த மக்களின் பாவங்களுக்காக உயிரை விட்டு இதனால் அவர்கள் பாவத்திலிருந்து மீட்பு பெறுவார்கள், இந்த உலகமே மகிழ்ச்சி கொள்ளப் போகிறது என்று இயேசுவின் மகிழ்ச்சி அங்கு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அதுவே ஒளியின் மறை உண்மைகளை வந்து பார்க்கின்ற பொழுது இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார். அந்த நேரத்தில் 3 இறைவன் இறங்கி வந்ததால் 3 இறைவன் மகிழ்ச்சி கொண்டார்கள். கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். அந்த மணவீடே மகிழ்ச்சி கொண்டது. இயேசு இறையரசையை அறிவித்தார். அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு உருமாற்றம் அடைந்தார். அந்த நேரத்தில் இருந்த சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார். இந்த உலகம் அந்த நற்கருணையினால் இன்று வரை மகிழ்ச்சி கொண்டிருக்கிறது என்பதை உணர்கின்றோம். அதுவே நாம் மகிமை நிறை மறை உண்மைகளுக்கு செல்லும் பொழுது இயேசு உயிர் தெழுகின்றார். சீடர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். இயேசு விண்ணேற்றம் அடைகின்றார். அங்கு கூடியிருந்த அத்தனை மக்களுமே மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பெந்தகோஸ்து நாளில் அங்கு கூடியிருந்த அனைவருமே மகிழ்ச்சி கொண்டார்கள். அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தார். அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. அவர் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார். உலகமும் விண்ணகமும் மகிழ்ச்சி கொண்டது. ஆக சொல்லுங்கள் பார்க்கலாம், ஜெபமாலையை தியானிக்கும் பொழுது எல்லோருக்குமே, கடவுள் முதல் கொண்டு மனிதர்கள் வரை எல்லோருமே மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது உண்மையாகிறது அல்லவா? உணர்ந்து ஜெபமாலை சொல்வோம். ஜெபமாலை மகிழ்ச்சியை நமக்கு தரட்டும்.